நான் மூவரின் மாய வரலாறு என்ற கதையில் 3 பேரை பற்றி பேச இருக்கிறேன். ஸ்ரீனிகா, தைரியத்தின் அடையாளம். அமாவாசை இரவு. பெரிய காட்டின் நடுவில் மழை துளிகள் மரங்களின் மீது மெதுவாக விழுந்து கொண்டிருந்தன. அந்த நேரத்தில் ஸ்ரீனிகா தைரியமாக மூடியிருந்த குகையின் உள்ளே நுழைந்தாள். குகையில் நுழைந்தவுடன் ஒரு பிரம்மாண்டமான பச்சை ஒளி கண்ணில் படியது. இதுதான் அந்த மந்திர குகை என்றாள் ரீனிகா தன் மனதில் உற்சாகத்துடன். சுற்றும் மலைகளின் மத்தியில் இக்குகை மிக பெரும் மர்மம் கொண்டது என்று பலர் கூறினார்கள். இதில் சிக்கினால் பின்வரும் அதிர்ச்சி நிஜமாகும் என்று அவளது தோழிகள் எச்சரித்திருந்தனர். ஆனால் ஸ்ரீனிகாவுக்கு தைரியம் அதிகம். எப்படியாவது சுவாரஸ்யம் தோன்றிய விஷயங்களை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற அவள் ஆசை காரணமாக இப்போது இந்த பயணத்தில் தனியாக இருந்தாள். அவள் குகையின் உள்ளே சென்றபோது திடீரென நிலம் குலுங்கியது. குகையின் அகமக்களேதான் அவள் ஒரு வினாடி சலனத்தை உணர்ந்தாள். அந்த சமயம் ஒளியுடன் துள்ளி வந்தது ஒரு பச்சை படிக்கட்டு. இந்த படிக்கட்டு எங்கு செல்கிறது என்று ஸ்ரீனிகா அப்படியே நினைத்துக்கொண்டே கால் வைத்தாள். சான்வி, புத்திசாலித்தனத்தின் நட்சத்திரம், இரவில் கூட அமர்ந்திருந்த திமிரல் சூரியன் போல சான்வி தன் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி குகையின் மறுபுறம் நடந்து கொண்டிருந்தாள். அவள் மற்றவர்களை விட புத்திசாலி. எதை செய்யலாம், எதனை நம்மால் கடக்கலாம் என்ற கேள்விகளை அவள் தனக்குள் எப்போதும் கேட்பாள். அந்த பயணத்தின் போது பனிக்கூடலைப் போல ஒளி வெளிச்சம் காட்டிய பாறை மேல் சென்று சான்வி மிகப்பெரிய கல்முகத்தை கண்டாள். இந்த பாறையை கடக்க வேண்டும் என்றால் அவளது புத்தி கூர்மைதான் இங்கே உதவ வேண்டும். நான் எப்படி முடிவடையலாம் என சிந்தித்தபோது அவளுடைய மனதில் ஒரு புத்திசாலியான முடிவு பிறந்தது. பாறையில் ஒரு சிறிய குழி இருப்பதை அவள் கண்டுபிடித்தாள். அந்த குழியின் வழியாக பாறையை விலக்க முடியுமென எண்ணி அதற்கான வழியை உபயோகித்தாள். சான்வி மிகச்சிறிய முயற்சியுடன் பாறையை அசைத்துவிட வல்லவளாக நின்றாள். யஷ்மித், நண்பர்களின் காவலர், கோலாகலமான குகையின் அடிப்பகுதியில் ஸ்ரீனிகாவை காத்துக் கொண்டிருக்கும் யஷ்மித் அவர்களின் பாதுகாப்புக்காக எப்போதும் விழித்திருப்பான். நண்பர்கள் எங்கு இருக்கிறார்கள் என்று யஷ்மித்தின் மனதில் எண்ணங்கள் ஓடின. அவர்களுக்கு என்ன ஆச்சு? யஷ்மித் தனது முழு கவனத்தையும் படைத்துக் கொண்டிருந்தாலும் ஒரு சிறிய இருளில் நடக்கிறேன் என்பதே அதிர்ச்சியாயிற்று. நம்மை எதிர்கொள்வது இந்த மாய குகையா அல்லது நம்மில் உள்ள பயமா என்ற எண்ணம் அவனுக்கு தோன்றியது. அவனும் சென்று ஸ்ரீனிகா, சான்வியை பார்த்து அவர்களை மீட்டுத் தாங்க வேண்டும் என்ற முடிவுடன் அவனுடைய வலிமையால் குகைக்குள் சென்று முயற்சித்தான். நாம் இப்போது சந்திக்க விரும்பும் சோதனையை முதலில் வெல்ல வேண்டும் என்ற உரிமை அவனுடைய உள்ளத்தில் எழுந்தது. இப்படி யஷ்மிதும் ஸ்ரீனிகாவும் சான்வியும் தனித்தனியாக குகையின் நடுவில் இணைந்தனர். அந்த குகை ஒவ்வொரு மூச்சும் வீசும் மாயத்தைப் போல இருந்தது. ஒரு முறையாவது முயற்சித்தால் தப்பிக்க முடியாது எனத் தோன்றியது. நண்பர்கள் ஒன்றிணைந்து அந்த மந்திர குகையின் சோதனைகளை எதிர்கொள்ளத் தொடங்கினார்கள். முதல் சோதனை ஒளி தவிர வேறு எதையும் காட்டாத ஒரு நீண்ட பாதை. இதிலிருந்து எப்படி தப்பிக்கலாம் என்று ஸ்ரீனிகா கேட்கிறாள். நாம் எல்லாரும் ஒன்றிணைந்தால் வழி கண்டுபிடிக்கலாம் என்ற சான்வின் நம்பிக்கை அவர்களை முன்னெடுத்தது. ஒளியில் மட்டுமே சுழலும் அந்த பாதையை அவர்கள் ஒருமித்தமாக கடந்து அடுத்த கட்டத்திற்கு சென்றார்கள். மூவரும் தங்கள் பயணத்தின் இறுதி கட்டத்தை சந்திக்கின்றனர். அவர்களை எதிர்கொள்ளும் இறுதிச் சோதனை ஒவ்வொருவரின் தைரியம் மற்றும் புத்திசாலித்தனத்தை ஆராயும் மாய நதி. அந்த நதியை கடக்க வேண்டுமென்றால் அவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து தீர்வை கண்டுபிடிக்க வேண்டும். ஸ்ரீனிகா தனது தைரியத்தால் முதலில் அடியெடுத்து வைத்தாள். நான் முன்னே செல்கிறேன் என்று கூறியவள் ஆழமில்லாத நீரில் தன்னம்பிக்கையுடன் சென்றுவிட்டாள். சான்வி புத்திசாலித்தனமாக நீரில் சிறிய கல் வழியாக யஷ்மித்தை வழிநடத்தினாள். இதில் சிறிய வழி இருக்கிறது, எங்களுடன் நம்பிக்கையுடன் இருங்கள். நடை முடிந்ததும் மூவரும் நதிக்குப் பிறகே இருக்கும் அந்த மகிழ்ச்சியான மாய குகையின் தீர்க்கம் சந்திக்கின்றனர். நாம் வெற்றியை பெற்றோம்.